பாலா வா பாலா, தைரியமாக வா, எதுவும் இல்லை வா. சுரங்க வழி ஐயா, ஏதாச்சும் எமர்ஜென்சி காலத்தில் தப்பிச்சு போகிறதுக்காக இது பாருங்கள், இதுதான் வழி. ஸ்ரீ கனக துர்கா மல்லேஸ்வர சுவாமி. கனகதுர்கா மல்லேஸ்வர சாமி, மலை மேலே இருக்கிற சாமி. சாமி, இந்த கோட்டை வந்து எவ்வளோ நாள் பழமையான கோட்டையாக இருக்கும்? ஒரு 1000 வருஷம் பழமையான கோட்டை. 1000 வருஷம். பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் ஐயா. இப்போ பாருங்க ஐயா, இப்போ பீரிங் இருந்ததுங்க ஐயா, அதான் பீரிங்கை பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள், அதுக்காக ராஜாக்கள் வந்து எப்படி சேஃப்டியாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து சாராட் வண்டி வச்சுருக்காங்க. இந்த சக்கரம் பாருங்க ஐயா. ஐயா, இது கோயில் உள்ள வந்தோடனே எங்களுக்கு விபூதி வாசனை வருதுங்க ஐயா. எங்களுக்கே அற்புதமாக இருக்குது. சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா, நம்ம அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், 3 மாநிலம் ஒன்றா சேர இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கங்குந்தி கோட்டை மல்லிகார்ஜுன சாமி பார்க்க வந்திருக்கோம். சிவபெருமான் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அற்புதமான ஒரு ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை, விஜயநகர பேரரசு வாழ்ந்த கோட்டைக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. ஐயா, உங்கள் பேர் ஐயா? வீரப்பா. வீரப்பா. இது என்ன ஊர், என்ன டிஸ்ட்ரிக் ஐயா? இது வந்து குப்பம் மண்டலம், கங்குந்தி గ్రామం. சரிங்க. ఇది வந்து తరతరాల పురాతన కాలం నుంచి ఇక్కడ వచ్చేసి మేము ఇక్కడ పూజారులు. పైన వచ్చేసి శ్రీ కనక దుర్గా మల్లేశ్వర స్వామి. கனகதுர்கா மல்லேஸ்வர மலை மேலே இருக்கிற స్వామి, నందీశ్వర స్వామి, நந்தீஸ்வர சாமி. இங்கே பார்த்தோன்னா கோட்டை பசவேஸ்வர சுவாமி. கோட்டை பசவேஸ்வர சாமி ஆரம்பத்திலே. சரி, நாங்கள் வந்து జమీందార్ కాలం నుంచి இங்கே வந்து பூஜாரி. எங்கள் தாத்தா முத்தாத்தல காலம் నుండి தலைமுறையாக பூஜாரி இருக்கிறேன் நான். அங்கே தாத்தா பேர் வீரப்பா. ఆ తాత పేరు நம்மளுக்கு வந்தது வீரப்பா. தாத்தா பேர் உங்களுக்கு ஆடியோ வந்துடுச்சு வீரப்பா. நம்மளுக்கு வந்து வம்சபாரகங்க தரத்தரால, அதான் வாலடி வாலியா பரம்பரைங்க நம்மளை வந்து இங்கே பூஜை பண்ணணும். పూజ பண்ணுறீங்க. పూజ సాంప్రదాయ పద్ధతిలో శివరాత్రి వందాక పావుకోళ్ళు, తమ్మటము, ఎద్దు, సవరీలు, అంబ, గరుడు స్తంభము, నిలువుగంప நம்ம ஊர் నుంచి வரணும், மாறாடு నుంచి வரணும். இங்கெல்லாம் அதான் சாமி. இங்கெல்லாம் சாம்பிரதாயம் பദ്ധதியில் வந்து டேங்கை வந்து எதுக்கெல்லாம் அடிச்சுட்டு நிம்பண்ணெல்லாம் பாய்ச்சிட்டு அதெல்லாம் பத்தம் எங்கள் தாத்தாலெல்லாம் எல்லாம் జరిపించి పొలంగల్లా. అప్పుడు కాలం నుంచి పూజారి. ఇంకా కింగిందనాక జమీందారు, రాజులు, ఇవన్నీ వెంకటపతి నాయుడు, ఇవల్ల మన కెంగిందులు అంటే ఒక చరిత్ర, పురాతనమైన గుడి కోయిల్ అన్నాక ఇది ఉండదా. சாமி, இந்த கோட்டை வந்து எவ்வளோ நாள் பழமையான கோட்டையாக இருக்கும்? 1000 வருஷம் பழமையான கோட்டை. 1000 வருஷம். ஓகே. இந்த சாமிக்கு வந்து எந்த நாள் விசேஷம் பண்ணுறாங்க? శివరాత్రి, మహాశివరాత్రి, అద్భుతమైన రోజు మహాశివరాత్రి. పౌర్ణమి నెల పౌర్ణమి చేస్తాము, శివరాత్రికి చేస్తాము. డైలీ పూజలు జరుగుతుంది. సోమవారం భక్తాదులు వస్తే ఇక్కడి నుంచి చూసుకొని అక్కడ టూరిస్ట్ ప్లేస్ బౌండరీ, అక్కడ బౌండరీ మనకి ఓపెన్ అయింది బౌండరీ. சரி சாமி, ரொம்ப நன்றி சாமி. நன்றி சாமி. ஐயா, இப்போ தான் நம்ம கங்குந்தி கோட்டைக்கு வந்திருக்கேன் ஐயா. இந்த கோட்டை தான் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோட்டை. இதான் கோட்டைக்கு போகிற பிரதான வழி. பாரு, தான் வழி ஐயா. இந்த கோட்டைக்கு போகிற வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலே வந்து சிவபெருமான் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில் ஐயா. இதுதான் பிரதான வழி ஐயா. பிரதான வழி இதுதான். ஆனால் இதில் வந்து அடிக்க இந்த வழி வந்து இருக்காது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த வழியாக போகலாம் வாங்க ஐயா. இப்போ இதுதான் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் போகிற வழி ஐயா. மக்கள் போகிற வழி, மன்னர்கள் போகிற வழி. இந்த வழியை தான் போகணும் பாருங்க ஐயா. என்ன சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் இந்த வழியாக தான் நம்ம போகணும் ஐயா. இது வந்து ஒன்லி மக்கள் போகிற வழின்னு சொல்கிறாங்க. இதில் தான் ராஜாக்கள் வந்திருக்காங்க ஐயா. இது ஒன்லி ராஜாக்கள் குதிரை வண்டி போகிறது, குதிரை சாராட்டு வண்டியெல்லாம் போகிறது இதில் தான் ஐயா. இதுதான் பிரதான வழி. இது பாருங்கள், காவலாளி வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ஒரு அழகான ஒரு சிற்பம் பார்க்குறேன் பாருங்க ஐயா. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராஜாக்கள் வந்து காவல் நிற்கிற மாதிரி 2 பக்கம் சிலை இருக்குது பாருங்க ஐயா. இந்த பக்கம் நம்ம சிலையாக பார்க்குறோம்.
பாருங்கள் என்ன மாதிரி கல்லால் செதுக்கப்பட்ட சிலை பாருங்க ஐயா, என்ன மாதிரி சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. இதான் பிரதான வழிங்க ஐயா, பிரதான மண்டபம். இங்கே தான் செக் போஸ்ட் மாதிரிங்க ஐயா, இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் மீறி தான் உள்ளே போனோம் ஐயா. மன்னர்கள் பார்க்கவா ராஜாக்கள் பார்க்க இதில் தான் போயிருக்காங்க அந்த காலத்தில். அற்புதமான ஒரு கோயில் ஐயா, பாருங்க ஐயா. அற்புதமான மேலே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். பாருங்கள், பழமையான 1000 வருஷம் பழமையான கோட்டை ஐயா. பாரு, இந்த செவரெல்லாம் பாருங்கள், எல்லாம் பழசாயிட்டுக்குது பாருங்க ஐயா. அமைதியான இடம் ஐயா. அதிகம் ஆள் நடமாட்டம் அதிகமாக வரதில்லை. விசேஷ நாளில் தான் இங்கே வராங்களாம் ஜனங்க. இது கேள்விப்பட்ட தான் இந்த ஊருக்கு வந்தேன் ஐயா. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா மாநிலம் குப்பத்துலேருந்து 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம் ஐயா. கங்குந்தி கோட்டைன்னு சொல்கிறாங்க ஐயா. கங்குந்தி கோட்டை அந்த காலத்தில் விஜயநகர பேரரசால் நிறுவப்பட்ட கோட்டை ஐயா. ஐயா, இப்போ போகிற வழியில் ஒரு கோயிலை பார்க்குறோம். அது என்ன சாமின்னு பார்க்கலாம் வாங்க ஐயா. ஓகே, இந்த கோயில் வந்து ஐயா மூலஸ்தானமே நந்தியை தான் வச்சுருக்காங்க. பசவேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க ஐயா. பசவேஸ்வர சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஒரு பழமையான கோயில் ஐயா. அந்த காலத்தில் ராஜாக்கள் வழிபட்டுருக்காங்க. பசவேஸ்வர சாமி கும்பிட்டு தான் மேலே மலைக்கு போனோம் சிவனை பார்க்க ஐயா. பாருங்க ஐயா, இதுதான் கோட்டையுடைய மதில் சுவர் ஐயா. அந்த காலத்தில் பாருங்கள் 1000 ஆண்டுகள் பழமையான மதில் சுவர் கோட்டை. கோட்டைகள்லாம் பழசாயிட்டுக்குது பாருங்கள், செவரெல்லாம் பழசாயிட்டுக்குதுங்க ஐயா. அந்த செவரு தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அப்படியே கோட்டை சுற்றி போகலாம் வாங்க ஐயா. ஒவ்வொன்றா காமிக்கலாம் வாங்க, ஒவ்வொன்றா பாருங்கள். அதாவது கொஞ்சமாக ஐயா, கோட்டைக்குள்ளே தான் இது பிரதான வழி இருந்திருக்கு ஐயா. இதுதான் பழமையான வழி, இதுதான் பழைய வழி இருந்திருக்கு. அந்த காலத்தில் மன்னர்கள் மக்கள் போன இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் வழி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். பாருங்கள், அற்புதமான ஒரு கல் தூண்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. இந்த கோட்டைக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு ஐயா. இந்த மண்டபம் அது அந்த காலத்தில் இதுதான் வழி யூஸ் பண்ணியிருக்காங்க ஐயா. பாருங்கள், மண் சுவரால் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் மண் சுவரால் கட்டியிருக்காங்க, செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க ஐயா. அதான் 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டைன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இதாங்க ஐயா பாருங்கள், இதுதான் பழைய வழிங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்கள் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் போயிருக்காங்க ஐயா. காலப்போக்கில் வழியெல்லாம் சிதலம் அடைஞ்சு போச்சு. அதனால் இப்போ இன்னொரு வழி புதுசாக அரசாங்கத்தால் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வழியாக போவோம் ஐயா. இப்போ இதில் வழி வந்து நல்லா இல்லை, அதனால் நம்ம அடுத்த வழியில் போகலாம் வாங்க ஐயா. ஐயா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து 2 வழி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஒரு பிரதான வழி இருக்கு ஐயா. இப்போ நம்ம மெயின் வழியாக வந்தோம், இப்போ இது ஒரு வழி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எமர்ஜென்சி காலத்தில் தப்பிச்சு போகிறதுக்காக, எது போர்கிரு வந்தாக்கா இன்னொரு வழியாக போகிறதுக்காக ராஜாக்கள் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. இது இந்த வழியாகவும் நம்ம வரலாம். அந்த வழி வந்து எப்பவுமே கேட் பூட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க, திறந்துருக்க மாட்டாங்க ஐயா. கோட்டைக்கு பாருங்கள் 2 வழி இருக்குது பாருங்க ஐயா. பாருங்கள் அந்த செவருலாம் பாருங்க ஐயா, பழமையான செவர்கள். 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டை ஐயா. கங்குந்தி கோட்டை விஜயநகர பேரரசால் நிறுவப்பட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்க ஐயா. இப்போ அப்படியே போகலாம். மலை மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த மலை பாருங்க ஐயா, மேலே தான் சாமி சிவபெருமான் இருக்கிறாரு, அவரையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலே கோட்டையில் பீரங்கி யூஸ் பண்ண இடம்லாம் இருக்குது ஐயா. மேலே ராஜாக்கள் வாழ்ந்த இடம்லாம் இருக்கான், அதை பற்றியே பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. இப்போ கோட்டைக்கு மேலே தான் போக போகிறோம். மேலே வந்து அரசர்கள் வாழ்ந்த இடம், சிவபெருமானோட கோயில் இருக்குது, பீரங்கி யூஸ் பண்ண இடம்லாம் இருக்குது ஐயா. படிக்கட்டு வழியாக தான் நம்ம போனோம். கிட்டத்தட்ட 560 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். அதை ஏறி போகலாம் வாங்க ஐயா, போகலாம் வாங்க. இது வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்தால் புதுசாக பண்ணியிருக்காங்க ஐயா. பழைய வழி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வழியாக தான் வந்திருக்காங்க. இது வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க ஐயா. இது வந்து புதுசாலாம் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போகலாம் வாங்க.
போகிற வழியில் ஒரு அற்புதமான ஒரு நம்ம விநாயகரை பார்க்குறோம் பாருங்க ஐயா. விநாயகரை பார்க்குறோம், ஆஞ்சநேயரை பார்க்குறோம். அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. எவ்வளோ அற்புதமான ஒரு விநாயகரை பார்க்குறேன் பாருங்க. அமைதியான இடம். ஐயா இப்போ நம்ம போகிற வழியில், படிக்கட்டு போகிற வழியில் ஒரு கல் இருக்குது பாருங்கள். இந்த கல் மேலே வந்து அந்த காலத்தில் கண்காணிச்சிருக்காங்க. அப்போ யாருனா வராங்களா இல்லையா, சுற்றியும் மேலேருந்து பார்க்குற மாதிரி பாருங்க ஐயா. சுற்றியும் மலை தான் பாருங்கய்யா, நாலா பக்கம் மலை தான். இங்கே உட்காந்தாங்க, ஏன்னா கோட்டைக்குள்ளே யாரும் எதிராளிங்க வரக்கூடாது இல்லையா, அதனால தான் இங்கே உட்காந்து கண்காணிச்சிருக்காங்க. அதோடைய இதுதான் பதிவு தான் நம்ம பார்க்குறோம் ஐயா. வாங்க அப்படி மெதுவாக போகலாம் வாங்க ஐயா. இன்னும் 560 படிக்கட்டு ஐயா. வெறும் காடு, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்க ஐயா. நம்ம தெரிஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம். போகலாம் வாங்க ஐயா. இப்போ இதுதான் பழைய, அந்த காலத்து அரசர்கள் வந்து இதுதான் பழைய படிக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ அரசாங்கம் புதுசாக பண்ணியிருக்காங்க. இதுதான் பழைய படிக்கட்டுங்க ஐயா. இந்த வழியை தான் போயிருக்காங்க ஐயா அரசர்கள், மக்கள் எல்லாம் இந்த வழியை தான் போயிருக்காங்க பாருங்கள். கடினமான வழி ஐயா. வாங்க அப்படியே மெதுவாக ஏறி போகலாம் வாங்க ஐயா. போகிற வழியில் ஒரு குகை பார்க்குறேன் ஐயா. இந்த குகை பாருங்கள். படிக்கட்டு போகிற வழியில் நம்ம குகையை பார்த்துன்னுக்குறோம் ஐயா. இது வாங்க ஐயா, மேலே போகலாம் வாங்க, மெதுவாக போகலாம் வாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம படிக்கட்டு போகிற வழியில் அந்த காலத்தில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க பாறையில். மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட என்னென்ன இருந்தது, யானை இருந்ததா, சிங்கம் இருந்ததா, புலி இருந்ததா, காடு இருந்ததா, நகரம் இருந்ததா, அதை பற்றி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி பார்க்க போகலாம் வாங்க ஐயா. ஆனால் வழியெல்லாம் மூடிட்டு இருக்குது. நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் ஐயா. வா, கஷ்டப்பட்டு தான் நம்ம வரணும் ஐயா. வழி இல்லாத இடம் ஐயா. இது பாருங்கள், வழி இல்லாத இடம். 10,000 வழி இல்லாத இடம் ஐயா. 10,000 ஆண்டுகள் பழமையான ஓவியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வழி இல்லை ஐயா. பாருங்கள், கஷ்டப்பட்டு ஏறி போகிறோம் பாருங்கள். வழியே இல்லை ஐயா. வழி இல்லாத நம்ம வந்திருக்கோம். இது எதுவும் போர்டும் போடல, நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். வாங்க ஐயா போகலாம் வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துருக்குறேன் ஐயா. வாங்க ஐயா போகலாம். ஐயா இப்போது இந்த ஓவியத்தை தான் நம்ம பார்க்குறோம். 10,000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் ஐயா. இதை பாருங்க ஐயா. நம்ம பாரு, இதுதான் சூரியன் ஐயா. வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் சூரியன். இதுலேருந்து வெளிச்சம் போயிட்டு இதெல்லாம் மரம், செடி, கொடிகள், இதெல்லாம் வீடுகள், கோயில்கள், பொம்மை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கோயில்கள். இது வந்து யானை இருந்திருக்கு, அந்த காலத்தில் யானை இருந்திருக்கு. ஏன்ட மக்கள் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். மக்கள் இருந்திருக்காங்க பாருங்கள். இங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க. இப்போ இங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க. இங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க. இப்போ இங்கேயும் மக்கள் இருக்காங்க ஐயா. இதெல்லாம் அந்த காலத்தில் வரைஞ்ச சிற்பம் ஐயா. இது ஓவியங்கள், 10,000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள். இதெல்லாம் காலப்போக்கிலெல்லாம் மறைஞ்சு போச்சு பாருங்க ஐயா. இதெல்லாம் மறைஞ்சு போச்சு பாருங்கள். இதுக்கு போர்டு இல்லை, எதுவுமே தகவல் இல்லை ஐயா. நாங்கள் கேள்விப்பட்டதான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். இது காலத்தினால் அழியாத ஓவியங்கள், 10,000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் ஐயா. வழி இல்லை பாருங்கள், வழியே இல்லை பாருங்களேன் ஐயா. சுத்தமாக வழி கிடையாது. இது வந்து முள் கல் எல்லாம் மூடிட்டு இருக்குதுங்க ஐயா. நாங்கள் இந்த ஊருக்கார கேள்விப்பட்டதை நாங்கள் எடுத்துருக்குறோம் ஐயா. படம் பாருங்க ஐயா. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், சித்தர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. குகை இருந்துருக்கு பாருங்க ஐயா. பாருங்கள், அற்புதமான குகை. இதில் வந்து இந்த காட்டில் வந்து கரடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பயந்து தான் வந்திருக்கோம் ஐயா. எந்த நேரத்தில் எப்போ வருமோ சொல்ல முடியாது. நிறைய பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய கரடிகள் இருக்குன்றாங்க ஐயா. மானெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று நாங்கள் ஒன்றும் கண்ணில் பார்க்கல ஐயா. பாருங்கள், மறுபடியும் அந்த ஓவியம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க ஐயா. 10,000 ஆண்டுகள் பழமையான ஓவியம்னு சொல்கிறாங்க ஐயா.
பாருங்க, மறுபடியும் உங்களுக்காக பிரத்யேக காட்சி காமிக்கிறோம் பாருங்க ஐயா. எவ்வளோ அற்புதமாக ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து சித்தூர் மாவட்டம் கொப்பத்துலேருந்து 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கங்குந்தி கோட்டை ஐயா, கங்குந்தி கோட்டை மலை, அதை நம்ம வந்திருக்கோம் ஐயா. ஐயா இந்த மலை மேலே பாருங்கள், அந்த காலத்தில் அரசர்களுக்கு இது கல் சிற்பம் வரைகிறதுக்காக கல் வெட்டியிருக்காங்க. அதை வெட்டின அடையாளம் தெரிஞ்சு பாருங்கள் ஐயா. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த சிற்பம், அதே இப்போ பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஐயா நம்ம வர வழியில் தான் செக் போஸ்ட் பாருங்கள் ஐயா. இதெல்லாம் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து செக் போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிருக்காங்க, தடுப்பு சுவர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஐயா. அவ்வளோ சாதாரணமாக வந்து ராஜாவும் ராணியும் பார்க்க முடியாது கோட்டையில் இல்லையா. பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் ராஜாக்களும் ராணிகளும் மேலே தான் காட்டில் தான் இருந்திருக்காங்க பாருங்கள் கோட்டையில். அதாவது இப்போ நாட்டில் சண்டை வரும்போது போர் வரும்போது இங்கே சேஃப்டிக்காக இங்கே வந்து உக்காந்துடுறாங்களாம் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை ஐயா. சரி வாங்க போகலாம். இப்போது கோட்டைக்கு பாதி வெளியே வந்துட்டேன் ஐயா, அடுத்து போகிறோம் வாங்க. இப்போ ஐயா இப்போ வந்து போகிற வழியில் முக்கியமான ஒரு கண்காணிப்பு, இதை மீறி யாரும் உள்ளே போக முடியாதுங்க ஐயா. இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி அந்த காலத்தில் பாருங்க ஐயா. இந்த வழியை தான் போனோம், இந்த வழியை மூடிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். இது உள்ளே தான் போகிறோம் பாங்க ஐயா. அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கள் வாழ்ந்த இடத்துல செக் போஸ்ட், இது மீறி தான் நம்ம உள்ளே போனோம் ஐயா. இது க்ளோஸ் பண்ணோன்னா அவ்வளோ சேஃப்டி பாருங்கள். இது ஒரு மண்டபம் ஐயா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்கள் ஐயா, மன்னர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. விஜயநகர பேரரசு மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க ஐயா. ஐயா பாருங்கள், இந்த மண்டபத்தில் மேலே கல் தூண் வச்சுருக்காங்க. அது வந்து எதோ எழுதியிருக்காங்க ஐயா, கல் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது தெலுங்கில் தான் இருக்குது ஐயா, தெலுங்கில் தான் எழுதியிருக்காங்க. அதோடைய கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறேன் ஐயா. இது எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா இது வந்து பாறை ஐயா, அது பாருங்க ஐயா, ஒரு பாறைக்கு நடுவில் தான் ஓப்பன் வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ரொம்ப என்ன மாதிரி மூளை வேலை செய்திருக்கு பாருங்க. அந்த காலத்து அரசர்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா, எவ்வளோ சேஃப்டியாக. இந்த இடத்துல லாக் பண்ணுறேன்னா உள்ளே யாரும் வர முடியாதுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. அடுத்து அப்படியே மேலே போகலாம் வாங்க ஐயா. இப்போ தான் ரொம்ப கடினமான, ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, அதாவது செங்குத்தான பகுதி, ரொம்ப மேடான பகுதி தான் இப்போ போயிடும். இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வந்துட்டோம். இதில் தான் ரொம்ப கஷ்டமான பகுதி நம்ம ஏற போகிறோம் ஐயா. மிகவும் செங்குத்தான பகுதியை ஏற போகிறோம். வாங்க போகலாம், மெதுவாக போகலாம் வாங்க. பாருங்க ஐயா எவ்வளோ கடினமான பாதைகள் ஐயா. இப்போ நம்ம போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாறை, அதுக்கு அடியில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குது பாருங்கள், சுனையில் தண்ணி இருக்குது பாருங்கள். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க ஐயா. இந்த செக் போஸ்ட் தாண்டவுடனே, அதை செக் போஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு 100 அடி வந்தவுடனே ஒரு தண்ணி பகுதி சுனை இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்குது அந்த சுனை, எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அதில் தண்ணி இருக்குது. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் ராணிகள் வந்து இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, குளிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. எவ்வளோ அற்புதமான காட்சி பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. அதாவது அப்படியே டேம் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க ஐயா. தண்ணி ரொம்ப வெளிஞ்சு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை, அது மேலே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து செக் போஸ்ட் மாதிரி கண்காணிப்பு கேமரா மாதிரிங்க ஐயா. என்ன மாதிரி தொலைநோக்கு பார்வை பாருங்கள். அந்த காலத்துலேயே நம்ம மனிதனுக்கு பயங்கரமான கம்ப்யூட்டரை விட பயங்கரமான மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்களேன். ஏன்னா எதிராளி வராலும் இங்கேருந்து பார்க்குறதுக்காக இந்த கண்காணிப்பு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. அந்த காலத்துலேயே நம்ம மனுஷனுக்கு எவ்வளோ மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஐயா, இந்த கண்காணிப்பு கோபுரத்துக்கு பாறை கடியில் ஒரு சாமி பட சிற்பம் இருக்கு ஐயா. அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு.
அதோடைய காட்சி தான் பாருங்கய்யா. கிட்ட காமிங்க ஐயா, க்ளோஸ்அப்பில் காமிங்க, மக்கள் பார்க்கட்டும். என்ன பண்ண அற்புதமான ஒரு திருக்காட்சிங்க ஐயா. கங்குந்தி மலை, கங்குந்தி கோட்டைன்னு சொல்லுவாங்க ஐயா. விஜயநகர பேரரசு ஆண்டவர்கள் வந்து இங்கே கோட்டை கட்டி வாழ்ந்துருக்காங்க ஐயா. அப்படியே மேலே போகலாம் வாங்க ஐயா. ஐயா கோட்டை பகுதி கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே வந்துட்டோம். ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க ஐயா. இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், அப்படியே சுற்றி பாருங்கள் என்ன மாதிரி அற்புதமான மலைகள் தான் ஐயா. நிறையா மலைகள் இருக்குது, நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா. அற்புதமான ஒரு காட்சி பாருங்க ஐயா. மக்கள் நடமாட்டம் கூட கம்மி தான். வீடும் கூட பாருங்கள், வீடும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே ஒரு வீடு தான் இருக்குது. சுற்றியும் மலை தான் பாருங்க ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி பாருங்கள். எவ்வளோ சேஃப்டியாக வந்து மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இந்த நாலா பக்கம் மலை. இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக எதிர்நாட்டினர் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே சேஃப்டிக்காக கோட்டை கட்டி கோட்டையில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஐயா. அந்த காலத்துலையா கைதிகளை வச்சு இதெல்லாம் கல் வச்சு கட்டியிருக்காங்க ஐயா. உண்மையிலே பிரமாதமான கோட்டைங்க ஐயா. பாருங்கள் செங்கல் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை செவரு பாருங்க ஐயா, செங்கல் தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டைன்னு சொல்கிறாங்க ஐயா. பாருங்கள் செங்கல் தான் கட்டியிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள். சரி அப்படியே மேலே போகலாம் வாங்க ஐயா. இன்னொரு 25% இருக்குது நம்ம மேலே போகிறதுக்கு. போகலாம் வாங்க. இப்போ அடுத்தது ஐயா, இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம போனோம் ஐயா. அந்த காலத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு செக் போஸ்ட் மாதிரிங்க ஐயா. பாருங்கள் இது நாலா பக்கம் கல் தான், மேலே கல் தான் ஐயா. இது செவரு மட்டும் கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன சிற்பன்னு தெரில ஐயா. காலப்போக்கில் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது பாருங்க ஐயா. கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுங்க பல. இந்த சிற்பத்தையும் பாருங்க ஐயா. ஐயா இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடம் மிகப்பெரிய பாறை. இந்த பாறை கடியில் போனோம்னா அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அந்த சந்தில் ஒரு பிரதான காட்சி காமிக்க போகிறோம் உங்களுக்காக. வாங்க ஐயா, கஷ்டப்பட்டு உள்ளே போகலாம் வாங்க. இது வந்து மிகப்பெரிய பாறை ஐயா, கடினமான பாறை. கீழே குஞ்சுன்னு தான் வரணும் ஐயா, கீழே குஞ்சுன்னு தான் வரணும். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க ஐயா. ஆதி மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதோடைய வீடு தான் பாருங்கள். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஆதிவாசி வந்து இங்கே கொடுத்துன்னு வாழ்ந்துருக்காங்க. அந்த செவரெல்லாம் கட்டி வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஐயா. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த சந்தில் பாருங்க ஐயா, பிரதான காட்சி பாருங்களேன். சுற்றி நீங்கள் மலையெல்லாம் பார்க்கலாம் பாருங்க ஐயா. இதோடைய வியூ பாயிண்ட் தான் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கிறேங்க ஐயா. இந்த குகையிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு குகை தான், ஆதிவாசிகள் வாழ்ந்துருக்காங்க ஐயா. வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்கு ஐயா. இந்த பாருங்க ஐயா, இந்த பாருங்க அற்புதமான ஒரு திருக்காட்சி. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஐயா. மிகப்பெரிய குகை. இந்த பாருங்க, இந்த குகை தான் போகுது பாருங்க. அப்படியே ஃபுல்லாக ரொம்ப லாங்கில் போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கு ஐயா. இருட்டாக இருக்குது, தெரில எங்களுக்கு, வெளிச்சம் தெரில. பாம்பு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போக முடியல ஐயா. இதை பாருங்க ஐயா, அதான் பாருங்கள் உள்ளே போகுது, ஏதோ வழி போகுதுங்க ஐயா. உள்ளே எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள், மக்கள் வாழ்ந்துருக்காங்க ஐயா. ஆதிவாசிகள் வந்து வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி ஐயா. நம்ம மலை மேலே கோட்டைக்கு போகிற வழியில் தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் வாங்க ஐயா. இப்போ கீழே குஞ்சுன்னு தான் நம்ம போனோம் ஐயா. கீழே குஞ்சு தான் போனோம், நடந்துன்னு போக முடியாது. ஐயா இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாறை ஐயா. பாறை தான். பாறையில் பாருங்கள் படிக்கட்டு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து படிக்கட்டே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாறை, புதுசாக கல் செட் பண்ணலாம் ஐயா. பாறையிலே வழி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் பழமையான வழி ஐயா. அதுதான் இப்போ நம்ம போயின்னு இருக்கிறோம் வாங்க ஐயா. அப்புறம் காலப்போக்கில் வந்து அரசாங்கம் வந்து இது கையில் எடுத்து, தொழில் துறை வந்து கையில் எடுத்து இது வந்து சிமெண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ஐயா. பாரு போகிற வழி இதெல்லாம் குகை இருக்கு ஐயா. இது குகை போகுது ஒவ்வொன்றா பாரு. இங்கே இந்த பக்கம் ஒரு குகை போகுதுங்க ஐயா. இங்கே ஒரு குகை இருக்குது, இங்கே ஒரு குகை இருக்குது ஐயா. இதெல்லாம் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. பாருங்கள் வாங்க ஐயா, காமிக்கிறேன் பாருங்கள். கரடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. தைரியமாக தான் நாங்கள் வரோம்.
யாருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. நானும் கேமராமேன் மட்டும் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை ஐயா. பாருங்க ஐயா, இந்த இடத்துல பாரு குகை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆதி மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க ஐயா. இந்த மாதிரி அற்புதமான காட்சி பாருங்கள். எவ்வளோ மழை வந்தாலும் இங்கே மழை வந்து மழை ஒழுகாதுங்க ஐயா. அது மாதிரி சேஃப்டியான இடம் தான் பாருங்க ஐயா. எப்பவுமே வாழ்க்கையில் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் பாருங்க ஐயா. அதே போல் இந்த பக்கம் ஒரு குகை போகுதுங்க ஐயா. குகை உள்ள போகிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் பயப்படுறோம் ஐயா. ஏன்னா ஏற்கனவே கீழே சொன்னாங்க கரடியெல்லாம் இருக்குது, உஷாராக பார்த்து போங்க, குகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பெல்லாம் இருக்குது, மலைப்பாம்பு இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்து பயந்து தான் போகிறோம் ஐயா. எல்லாம் போகிற வழியில் தான் எல்லாம் நம்ம பார்த்துன்னு போகிறோம். வாங்க ஐயா, அப்படியே மேலே ஏறி போகலாம் வாங்க. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்காணிப்பு மேடை. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து எதிராளி யாருன்னா வராங்களான்னு இங்கே வந்து கண்காணிச்சிருக்காங்க. பாருங்கள் என்ன மாதிரி மேடான பகுதி அமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய பாறை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதிராளி யார் வராங்க சுற்றி நாலா பக்கம் தெரியும் பாருங்க ஐயா. எதிராளி எவ்வளோ தூரத்தில் வராங்களோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து யாரும் எதிராளி வந்தால் கூட இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம கண்காணிக்கலாம் பாருங்க ஐயா. எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ மேடான பகுதி. அந்த காலத்தில் அந்த காவலாளிகள் வந்து இங்கேருந்து கண்காணிச்சிருக்காங்க யாருன்னா வராங்களா அப்படின்னு இங்கேருந்து கண்காணிச்சிருக்காங்க ஐயா. பாருங்க ஐயா, கிட்ட வந்துட்டோம். அதான் மேலே போனால் நம்ம கோயில் இருக்குது. இந்த கோட்டை கிட்ட வந்துட்டோம் ஐயா. மேலே போகலாம் வாங்க. இதான் பாருங்க ஐயா வழி. அந்த காலத்தில் வந்து காவலாளிகள் வந்து காவல் இருக்கிறதுக்காக இந்த வழி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. அந்த வழி தான் இப்போ நம்ம போகிறோம் ஐயா. கொஞ்சம் மிஸ் ஆனால் 1000 அடி பள்ளத்தில் தான் போய் நம்ம விழணும் ஐயா. உயிருக்கு கேரண்டி இல்லாமல் தான் வந்திருக்கேன் ஐயா. காட்டு பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. காட்டு பண்ணி கரடி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தைரியமாக வந்துட்டோம். யாரும் சப்போர்ட் இல்லையா. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஐயா. இப்போ கோட்டைக்கு போகிற வழியில் தான் ஒரு சுனை இருந்திருக்கு பாருங்க ஐயா. தண்ணி இல்லாமல் காஞ்சிட்டு இருக்குது ஐயா. இந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கு. அதான் மக்கள் வந்து குளிச்சிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பாருங்கள் செங்கலில் கட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணி சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போது மழை இல்லாமல் தண்ணி காஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா. தண்ணி இல்லை ஐயா. போகிற வழியில் தான் ஒரு சுனை இருக்குது. ஏற்கனவே ஒரு சுனையை பார்த்தோம். இப்போ 2வது சுனையை பார்க்குறேன் ஐயா. இது வாங்க ஐயா, அப்படியே மேலே போகலாம் பாருங்க ஐயா. ஐயா இது வந்து பாறையில் கல் வடிச்சிருக்காங்க பாருங்க ஐயா. இதெல்லாம் பாருங்கள் பாறை தான். பாறையில் கட் பண்ணிவிட்டு படிக்கட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. மிகப்பெரிய பாறை. அந்த பாறையை வெட்டியிருக்காங்க பாருங்கள். வெட்டி வழியாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. இதுதான் அந்த காலத்தில் பழைய வழி இருந்திருக்கு ஐயா. அது காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் கோட்டை வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா அந்த காலத்தில் போர் வந்துட்டாக்க அரசர்கள் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக இது வந்து கீழே போகிறதுக்காக ஒரு பாதாள சுரங்கம் வழி அமைச்சிருக்காங்க பாருங்கள். யாரும் காட்டாத காட்சி நாங்கள் காமிக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க ஐயா. இந்த சுரங்க வழியாக தான் போயிருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக சுரங்கம் வெட்டியிருக்காங்க ஐயா. கீழே வந்து போகலை நாங்கள். கீழே வந்து பாம்பு பூச்சியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு கீழே தான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க ஐயா. மன்னர்கள் வந்து அரசர்கள் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக சுரங்கம் வெட்டியிருக்காங்க ஐயா. இது சுரங்க வழி ஐயா. எமர்ஜென்சி காலத்தில் தப்பிச்சு போகிறதுக்காக சுரங்கம் வெட்டியிருக்காங்க. அந்த சுரங்க காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க ஐயா. ரொம்ப அற்புதமான காட்சி தான் பார்த்துருக்குறேன். யாரும் காமிக்காத நம்ம யூடியூப் சேனல்லே இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க ஐயா. இந்த அரசர்கள் சுரங்கம் தப்பிச்சு போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க யாரும்.
அதோட பிரத்யேக காட்சி இப்போ நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க பாருங்கய்யா. பாலா வா பாலா, தைரியமா வா, எதுவும் இல்லை வா. ஐயா அந்த காலத்தில் பாருங்க ஐயா, இந்த வழியை தான் அரசர்கள் தப்பிச்சு போயிருக்காங்க பாருங்கள். எல்லாம் பாறை வழியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதான் சுரங்க வழி ஐயா. ஏதாச்சும் எமர்ஜென்சி காலத்தில் தப்பிச்சு போகிறதுக்காக இது பாருங்கள், இதுதான் வழி, சுரங்க வழி தாங்க ஐயா. தப்பிச்சு போகிறதுக்காக வழி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. நம்ம சேனலில் வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேங்க பாருங்க ஐயா. அண்ணாமலையார் 222 சேனலில் தான் இதெல்லாம் யாரும் காமிக்கப்படாத காட்சி பாருங்க ஐயா. எவ்வளோ மூளை வேலை செய்திருக்கு பாருங்க, தப்பிச்சு போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா இப்போ சுரங்கப்பாதை தான் உங்களுக்கு காமிச்சோம். அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் இப்போ இறங்கி பார்த்தோம் ஐயா. இதில் தான் மன்னர்கள் தப்பிச்சு போயிருக்காங்க. மன்னர்கள் ராணிகளாக தப்பிச்சு போயிருக்கேன் சேஃப்டிக்காக. அந்த வழி தான் ஐயா. இது வந்து காலப்போக்கில் மூடிட்டு இருக்கிறாங்க ஐயா. இது வந்து பாருங்கள் செடியெல்லாம் மூடிட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது ஐயா. நாங்களே தோராயமாக கண்டுபிடிச்சி வந்தோம் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி பாருங்க ஐயா. இது பாருங்கள், இதுக்குள்ளே தான் சுரங்க ஐயா. இதெல்லாம் தலை மூடிட்டா யாருக்கும் தெரியாதுங்க ஐயா. செடியெல்லாம் மூடிட்டா தெரியாது ஐயா. வாங்க ஐயா போகலாம். ஐயா பாருங்கள், நம்ம போகிற வழியில் தான் பாருங்கள் உரல் பண்ணியிருக்காங்க பாருங்க. மக்கள் வாழ்ந்துருக்காங்க இல்லையா, உரல் பண்ணியிருக்குது. மண் போட்டு முடிட்டுக்குது. இங்கே ஒரு உரல் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு உரல் இருக்குது பாருங்கள். இங்கேயும் உரல் வச்சு இது பண்ணியிருக்காங்க ஐயா. பாரு மேலேயே பாருங்கள், நம்ம இதையும் பார்க்குறோம் வாங்க. பாருங்க இங்கேயும் உரல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆதிவாசிகளும் வாழ்ந்துருக்காங்க ஐயா இந்த இடத்துல. அப்படியே கிட்ட வந்துட்டா ஐயா, கிட்டத்தட்ட வந்துட்டு வாங்க போகலாம். பாரு இங்கே ஒரு மண்டபம் இருக்கு ஐயா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கல் அடி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீடு கட்டாதவங்களும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வேண்டின்னு கல் எடுக்கிறாங்க ஐயா. இதை பாருங்க ஐயா. அற்புதமான ஒரு சுனை பார்க்குறோம். இங்கே தான் ராணி ராஜாக்கள்லாம் குளிச்சுதான் சொல்கிறாங்க ஐயா. கிட்டத்தட்ட பாருங்கள் 100 அடிக்கு மேலே இருக்குது இந்த சுனை ஐயா. 100 அடிக்கு மேலே இருக்கும் பாருங்கள். அற்புதமான ஒரு சுனை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பாருங்கள் ஐயா. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து தாங்க பாரு, அதெல்லாம் கடை கட்டியிருக்காங்க பாருங்கள். கல்லெல்லாம் கட்டி தண்ணி சேஃப்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் குளமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். குடிக்கிறதுக்காக குளமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் தெரியுது அந்த காலத்தில் பாருங்கள் ஐயா. இப்போ கோவிலுக்கு முன்ன பள்ளத்தில் இருக்கு ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா ஐயா, இது வாஸ்துப்படி மேலே கோயில் இருக்குது, வடகிழக்கு ஈசானத்தில் குளம் இருக்குது ஐயா. அந்த குளத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க ஐயா. வாங்க ஐயா, அடுத்து நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். மேலே வந்து துர்கா மல்லிகேஸ்வரர் சாமி சிவபெருமான் தான் இருக்குதார் மேலே. அவரை போய் பார்க்கலாம் வாங்க ஐயா. ஐயா பாருங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் அது உரல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஐயா. தண்ணி இருக்குது பாருங்கள் எல்லாமே. அந்த இதை வச்சு பண்ணியிருக்காங்க ஐயா. மசாலா அடிச்சிருக்காங்களா இல்லை சமையல் பண்ணாங்களா ஒன்றும் தெரியல. பாரு இங்கே ஒரு உரல் இருக்குது ஐயா. இங்கே உரலை பார்க்குறோம், இங்கே ஒரு உரலை பார்க்குறோம். 3 உரல் இருக்குது பாருங்கள் ஐயா. உரல் இருக்குது. அப்புறம் மேலே பாருங்கள் கண்காணிப்பு லாஸ்ட்டு இங்கே தான் வந்து பார்க்குற மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க ஐயா. எல்லாம் சேஃப்டிக்கு இருந்துருக்காங்க ஐயா. அப்படியே வாங்க ஐயா கோயில் உள்ள போகலாம் வாங்க. கிட்ட வந்துட்டோம். ஆனால் மேலே யாரும் இல்லை ஐயா. பூஜாரி கீழே கேட்டோம், அவர் வரலன்றாரு. இப்போ இந்த மலை பகுதியில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நானும் கேமராமேன் மட்டும் தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லை ஐயா. எங்களுக்கு யாரும் சேஃப்டி இல்லை. நாங்களே வந்திருக்கோம், கடவுளை நம்பி வந்திருக்கோம்.
பாருங்கய்யா, மக்கள் வந்து தங்கறதுக்கு செய்கிறதுக்கு இப்போ அரசாங்கம், அதாவது ஆந்திரா அரசாங்கம், இது வந்து கொப்பம் தொகுதிங்க ஐயா. நம்ம ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபுனுடைய தொகுதி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அவர் தான் இப்போ சேஃப்டி பண்ணியிருக்காரு. சப்போஸ் வந்தால் மழை காலம் வந்தால் மக்கள் வந்து இங்கே உட்காரத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இங்கே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க ஐயா. அதான் பார்க்குறோம். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். பாரு, கோயிலை பார்க்க போகிறோம். கோயில் பூட்டியிருக்கு ஐயா. சரி, பார்க்கலாம் வாங்க ஐயா. கோயிலுக்கு முன்னே இப்போ மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் தான் பாருங்கள், இங்கே ஒரு உரளமான பகுதி இருக்குது பாருங்கள், உரல் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு உரளமான பகுதி இருக்குது. இது பாரு, மண்ணு போட்டு மூடியிருக்காங்க ஐயா. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஐயா. அப்புறம் ஏதோ இங்கே ஒன்று பாருங்க ஐயா. வாங்க ஐயா, கேமராமேன் ஐயா வாங்க, இது காமிங்க ஐயா. பாருங்கள், இது உரலான பகுதி தாங்க ஐயா. பாரு, எல்லாம் உரல் மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயா. அதான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க இல்லையா. பாருங்கள், ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஆந்திரா அரசாங்கம், ஆந்திரா கவர்மெண்ட் வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா, அந்த கோயிலுக்கு முன்னே ஒரு அரசாங்கத்தால் கல்வெட்டு வச்சுருக்காங்க பாரு. 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கோயில் வந்து புறப்பணி, அதாவது புதுசாக பண்ணியிருக்காங்க. அந்த படிக்கட்டு, இந்த மண்டபம்லாம் போட்டிருக்காங்க ஐயா. அப்புறம் பாருங்கள், லைட் போட்டிருக்காங்க மேலே, இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க பாருங்கள், கோபுர விளக்கு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலை சுற்றிடுவோம், அப்புறம் போய் சாமியை பார்க்கலாம் வாங்க ஐயா. முதல்ல வாங்க. துர்கா மல்லிகேஸ்வரர் சிவனாலயம் தான், ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் தான் ஐயா. ரொம்ப அற்புதமான சிவாலயம் தான் வந்திருக்கோம் பாருங்க ஐயா. இது வந்து கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுறாங்க ஐயா. இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுறாங்க. அதான் தீப ஒளி இருக்குது பாருங்க ஐயா. இந்த இடத்துல தான் தீப ஒளி ஏற்றுறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கங்குந்தின்னு ஒரு ஊர் பாருங்கள். இப்போ தீப யாத்திரை இடம் தான். கீழே பாருங்கள், ஊர் இருக்குது பாருங்க ஐயா. இது வந்து கங்குந்தி ஊருன்னு சொல்கிறாங்க ஐயா. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க ஐயா. சுற்றியும் மலை. கங்குந்தி ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கங்குந்தி கோட்டை இருக்குது ஐயா. விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோட்டைக்கு தான் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் பாருங்க ஐயா. ஐயா, அந்த காலத்தில் இப்போ தான் இந்த கொப்பரை வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பாருங்கள், அகல் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து வாழும்போது அகல் மாதிரி பண்ணி ஊர் பக்கம் திரியறிகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பிரத்யேக காட்சி பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. ஐயா, இப்போ கோயிலுக்கு தான் வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க ஐயா. துர்கா மல்லிகேஸ்வரர் சிவாலயம், அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு மேல் கட்டப்பட்ட கோயில் ஐயா. பாருங்க ஐயா, அற்புதமான ஒரு நந்தியை பார்க்குறோம். நந்தி பகவானை பாருங்கள். இது வந்து பழைய நந்தி ஐயா. இப்போ வந்து புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரி காலப்போக்கில் செய்யப்பட்ட கல் தூண்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள். சிவபெருமானை தான் பார்க்குறீங்க பாருங்க ஐயா. வாங்க ஐயா, பிரத்யோக காட்சிங்க ஐயா. ஐயா, இது கோயில் உள்ள வந்தோடனே எங்களுக்கு விபூதி வாசனை வருதுங்க ஐயா. எங்களுக்கே அற்புதமாக இருக்குது. யாருமே இல்லை ஐயா இந்த இடத்துல. இல்லாத இடத்துல கம கமன்னு விபூதி வாசனை வருதுங்க ஐயா. அப்படி நாங்களே பயந்துட்டோம் ஐயா. பாருங்கள், அற்புதமான ஒரு திருமேனி, ஐயாவுடைய திருமேனியை பார்க்குறோம் பாருங்கள். 1 2 இல்லை, 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம், துர்கா மல்லிகேஸ்வரர் சிவாலயம் தான் நம்ம வந்திருக்கோம். மலை மேலே ஐயா. கிட்டத்தட்ட 560 படிக்கட்டு தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள். அழகாக கோயிலெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில் ஐயா. பாருங்கள் ஐயா, என்ன மாதிரி கல் தூண்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்க ஐயா, ரொம்ப சிறப்பான ஸ்தலம் பாருங்கள். அப்படியே பாருங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. எவ்வளோ சிறப்பான இடம் பாருங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி, அமைதியான இடங்க ஐயா. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அதிகமாக யாரும் வரதில்லை ஐயா. இங்கே கோயிலுக்கு முன்னே ஒரு சிற்பம் இருக்கு ஐயா. ஐயா, அற்புதமான ஒரு காட்சி பாருங்க ஐயா. அந்த காலத்தில் தன்னுடைய கண்ணை நோண்டி சிவபெருமானுக்கு விற்கிறதுக்காக பாருங்கள், இந்த ஒரு யாரோ ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருடைய கண்ணை நோண்டாரு பாருங்க. நோண்டி எடுத்து சிவபெருமானுக்கு விற்கிற காட்சி தான் நம்ம சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க ஐயா. ஒரு வரலாறு சொல்லுது இல்லை ஐயா, அதுதான் பார்க்குறோம் பாருங்க ஐயா. ஐயா, ஒரு அரை மணி நேரமாக தேடி பார்த்தோம், எங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்புறம் கோயிலுக்கு முன்னே பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு பீரிங் இருந்ததுங்க ஐயா. அதான் பீரிங்கை பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள். அதுக்காக ராஜாக்கள் வந்து எப்படி சேஃப்டியாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள்.
அழகாக இங்கேருந்து பார்த்தா 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரிந்து பாருங்க ஐயா. அந்த வியூஸ் பாயிண்ட் தெரிந்து பாருங்கள். 100 கிலோமீட்டர் தெரியும் பாருங்களேன். அந்த காலத்தில் மனுஷனுக்கு பயங்கரமாக மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்கய்யா. இந்த பீரிங்கை இந்த மலை மேலே எப்படி தூக்கின்னு வந்திருப்பாங்க பாருங்கய்யா. அதான் பெரிய ஒரு எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ பெரிய மலை மேலே இவ்வளோ ஹைட்டான மலை மேலே எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, இதை எப்படி கட்டியிருப்பாங்க அந்த கோயிலில். ஐயா நாங்களே இறங்க முடியாத இறங்கி வந்தோம் ஐயா. பாருங்க ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஆழத்தில் தான் இருக்குது இந்த வியூஸ் பகுதி. இந்த வியூ பாயிண்ட்டு 50 அடி ஆழத்தில் தான் இருக்குது. நாங்களே தெரியாமல் சுற்றி கிற்றி பார்த்த பாறையில் தான் இறங்கி வந்தோம் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி பாருங்க ஐயா. பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து சாரட் வண்டி வச்சுருக்காங்க. இந்த சக்கரம் பாருங்க ஐயா, இதான் இவ்வளோ பெரிய மேலே மலை மேலே இருக்குது பாருங்க சக்கரம். இந்த 2 சக்கரம் இருக்குது, அங்கே ஒரு சக்கரம் உள்ளே இருக்குது. இந்த சக்கரத்தில் தான் தேர் பூட்டி ஓட்டியிருக்காங்க ஐயா. அதான் இந்த ரத வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி சக்கரம் பாருங்க ஐயா. அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண சக்கரம். அதான் காண கொடுக்காத காட்சி பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் தொட்டு பார்க்கறது நமக்கு பாக்கியம் வேணுங்க ஐயா. எப்படி சரியான வெயிட்டுங்க ஐயா, ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருக்கு ஐயா, மிச்சமாகவே இருக்கேன் ஐயா. 1/4 டன் வரும். உள்ளே ஒரு சக்கரம் இருக்குது பாருங்க ஐயா, ராஜாக்கள் யூஸ் பண்ண சக்கரம் ஐயா. ஐயா இப்போ நம்ம இந்த வழியாக தான் போனோம் ஐயா. ரொம்ப கடினமான இடம் ஐயா. கொஞ்சம் மிஸ் ஆனாக்க கீழே தான் நம்ம உளுந்து வருவோம். மறுபடியும் மேலே போகலாம் வாங்க ஐயா. கஷ்டப்பட்டு மேலே போகலாம் வாங்க. ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க ஐயா படிக்கட்டு. வாங்க போகலாம். பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிரத்யோக காட்சி எடுத்துருக்கோம் பாருங்க ஐயா. சிவாய் நம்ம பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து நாங்கள் கீழே இறங்கி உங்களுக்காக வீடியோ காமிச்சிருக்கோம் பாருங்க ஐயா. ரொம்ப சிறப்பான காட்சி. சிவாய் நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா இவ்வளோ நேரம் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் மலையேறி வந்து இந்த கோட்டையெல்லாம் காமிச்சிருக்கோம். அற்புதமான ஒரு காட்சியை காமிச்சோம் உங்களுக்கு. லாஸ்ட் வந்து சாமி கோயில்கிட்ட முடிக்கிறோம். துர்கா மல்லிகேஸ்வரர் சிவாலயம் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். வந்தால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்து பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம் பார்டரில் தான் இருக்குது. கொப்பத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கங்குந்தி கோட்டை, அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பழமையான சிவாலயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.